நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஐயனோட வளர்ப்பு தந்தை ராஜசேகர மன்னர். நம்ம அந்த வீடியோ ஃபுல்லுமே ராஜசேகர மன்னர் தான் சொல்லியிருப்போம். ஒரு இடத்துல கூட அவரை பாண்டியர்னு குறிப்பிடல. ஏன் குறிப்பிடலை அப்படின்னா, பாண்டியர்களோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படி தான் இப்போ வரைக்கும் கண்டறியப்பட்ட வரலாறு இருக்குது. இவங்க இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சங்ககால பாண்டியர்கள் அப்படின்னு சிலர் குறிப்பிடுறாங்க. அவங்களோட எக்ஸாக்டான இயர் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்றதான் உண்மை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் தாண்டி போனாலே இந்த பாண்டியர்களோட தலைமுறை எங்கே இருந்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி களப்பிரர்கள், சாளுக்கியர்கள் அப்படின்னு நிறைய மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படின்றப்ப ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட ஒரு மன்னர் ராஜசேகரன். ஸோ அந்த ராஜசேகர மன்னர் பாண்டிய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். சரிங்களா? கிபி 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இதுக்கு முக்கியமான காரணம் சோழரோட படையெடுப்பு. அதே மாதிரி இன்னும் நிறைய சிற்றரசரோட படையெடுப்பால் பாண்டிய அரசாட்சி வீழ்ந்துச்சு. குறிப்பாக பாண்டியர்களோட தலைநகரமான மதுரையை தாக்கி கைப்பற்றிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால இனிமேல் நம்மளால் ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ற உணர்ந்த பாண்டிய மன்னர்கள் அவங்களோட நட்பு நாடு, அவங்களோட விசுவாசிகள் இருந்த பகுதிகளுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. இதில் பந்தளம் அப்படின்ற மாகாணமானது கிட்டத்தட்ட 10 பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய மாகாணம். இந்த மாகாணத்தையும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ 9ஆம் நூற்றாண்டில் தான் பந்தளம் அப்படின்ற ராஜ்யம் உருவாச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 904. ஸோ இந்த ஆண்டில் தான் பந்தளம் அப்படின்ற ராஜ்யமே உருவாச்சு.